எல்லாருக்கும் வணக்கம். நான் இன்னைக்கு உங்க எல்லாத்துக்கும் ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஹோம் டெக்கார்ஸ் ஒரு 4 ஹோம் டெக்கார்ஸ் வந்து காமிக்க போறேன். அதாவது நம்ம வீட்டு ஷோகேஸ்லலாம் இந்த டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ வந்து வச்சுக்கலாம். அதனால இந்த வீடியோவ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. 4மே ரொம்ப அழகான ஒரு டெக்கரேட்டிவ் திங்ஸ். அப்புறம் வந்து ஃபர்ஸ்ட்டு நம்ம இந்த ப்ளூ பாக்ஸ தான் வந்து அன்பாக்ஸ் பண்ணி அதில என்ன இருக்குன்றத நான் உங்களுக்கு காமிக்க போறேன். ஃபஸ்ட்டு நான் இத ஓப்பன் பண்ண உடனேயே நெனச்சேன், "என்னடா இது ஒரு ஜஸ்ட் ஒரு பக்கெட் குட்டி பக்கெட், டாய் பக்கெட் மாரி இருக்குதே!" அப்படின்றத தான் யோசிச்சேன். ஆனா ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியுது, இதில இவ்ளோ ஒரு அழகான ஒரு சர்ப்ரைஸ் இருக்குதா அப்படின்றத. ஆக்சுவலா இது வந்து ஒரு கேண்டில் ஹேங்கிங் லைட். சரி, இப்ப நம்ம எப்படி யூஸ் பண்ணலான்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். பாருங்க. பாக்ஸில் வந்து 2 லெட்டர் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் வந்து இது யாருடைய ப்ராடக்ட், அப்புறம் அந்த ப்ராடக்ட் எந்த மெட்டீரியல்ல செஞ்சிருக்காங்கன்ற டீட்டெயில்ஸும் இருந்துச்சு அந்த பேப்பர்ல. ஃபர்ஸ்ட் அந்த கேண்டில் லைட்டிங்க்காக என்ன குடுத்துருக்காங்கன்னா, ஒரு ஸ்விங் மாரி ஒரு குட்டி மெட்டல் ராட் மாரி ஒண்ணு குடுத்துருக்காங்க. அந்த மெட்டல் ராட்லயுமே உள்ள வந்து ஒரு சின்ன ஒரு கப் மாரி குடுத்துருக்காங்க. அந்த கப் எதுக்குடா அப்படின்னு யோசிச்சேன். அதில தான் நம்ம கேண்டில ஹேங் பண்ண போறோம். அதே மாதிரி 2 பக்கெட்லயுமே அந்த மாரி ஒரு ஸ்விங் மாரி ஒண்ணு குடுத்துருக்குறாங்க. ப்ளஸ் அந்த ஸ்விங்கில வைக்கிறதுக்காகவும் கேண்டில்ஸ் குடுத்துருந்தாங்க. அது போக எக்ஸ்ட்ரா கேண்டில்ஸும் குடுத்துருக்குறாங்க. நான் இப்போ இந்த கேண்டில இந்த ஸ்விங்கில வச்சு உங்களுக்கு லைட் பண்ணி காமிக்கிறேன். பார்த்தோனே நீங்கலாம் நெனைக்கலாம், "என்னடா இது கைய போய் காமிச்சிருக்காங்களே! கையின்றது ஒரு டெக்கரேட்டிவா?" அப்படின்றத. ஆனா அதுலயும் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. இப்போ இந்த கைய நம்ம எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தா, அழகான ஒரு ஸ்டாச்சு உள்ள இருக்குது. இது ஃபர்ஸ்ட் கையில இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாச்சு. அப்புறம் இந்த செகண்ட் கைய ஓப்பன் பண்ணி பார்த்தா, அதில ஒரு அழகான விநாயகர் ஸ்டாச்சு இருக்குது.
கேஸில் வச்சுருந்தா ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நம்ம வணக்கம்னு சொல்கிற மாதிரியும் வச்சுக்கலாம். அப்படி இல்லையா ஓப்பன் பண்ணி நம்ம ஸ்டாச்சூஸாக காமிக்கணுன்னாலும் காமிச்சிக்கலாம். பார்க்குறது தேர்ட் ஒன். இது என்னடா இது பென்சில் பாக்ஸ் மாதிரியே இருக்குதே அப்படின்றத நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் இது வந்து ஒரு அகர்பத்தி ஸ்டாண்ட். இதில் என்ன ஸ்பெஷாலிட்டினா மேலே உள்ள மூடியை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணி இந்த ஒயிட் கலரில் ஒரு ஸ்கேல் மாதிரி இருக்குதுல்ல, அதுதான் அகர்பத்தியை வைக்கக்கூடிய ஒரு ஸ்டாண்டு. நான் எப்படி யூஸ் பண்ணணுன்றதை தான் உங்களுக்கு இதில் காமிச்சிருக்கிறேன். அதையும் பாருங்கள். ஆக்சுவலாக நான் வந்து அகர்பத்தியை பொருத்தி அந்த ட்ரேயை ஓப்பன் பண்ணி அந்த ஸ்டாண்டில் வச்சுட்டேன். வச்சதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, அந்த அகர்பத்தியிலேருந்து வரக்கூடிய புகை இருக்குதுல்ல, அந்த புகை வந்து இந்த மேலே உள்ள அந்த மூடியிலேருந்து புகை வர மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம கொண்டு போய் அந்த சாமி ரூம்லேயோ இல்லை நம்ம டெக்கரேட்டிவ் ஸ்டாண்ட்லேயோ வச்சோம்னா அகர்பத்தியே இல்லாமல் புகை வர்ற மாதிரி இருக்கும். ஆனால் பார்க்குறவங்களுக்கு உள்ள அகர்பத்தி இருக்குதுன்றது தெரியாது. இது ஒரு வித்தியாசமான ஒரு அகர்பத்தி ஸ்டாண்டாக இருக்குது. உங்களுக்கு அதை நான் செஞ்சும் காமிச்சிருக்கிறேன். பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு டெக்கரேட்டிவ் திங் இது. நம்ம தேர்டாக பார்க்குறது வந்து ஒரு கேண்டில் ஸ்டாண்டு. இந்த கேண்டில் ஸ்டாண்ட் வைக்கிறதுக்காக ஒரு ட்ரே கொடுத்துருக்குறாங்க. ட்ரேக்கு அப்புறம் ஒரு 2 கப்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த கப்புக்குள்ளே தான் வந்து கேண்டில்ஸ் இருக்குது. அப்புறம் அந்த கப்போட அவுட்டர் சர்ஃபேஸில் வந்து லீஃப் பிரிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. 2 கப்லையுமே லீஃப் பிரிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இதுலேயுமே வந்து உங்களுக்கு கேண்டிலை வந்து லைட் பண்ணி அது எப்படி இருக்குதுன்றதை நான் காமிச்சிருக்கிறேன். அப்புறம் இப்போ நான் கடைசியாக காமிக்கக்கூடியது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு டால் தான். டான்ஸிங் டால்னே அவங்க எல்லாத்துக்குமே என்னென்னு ஞாபகம் வரும், அதே தான் தஞ்சாவூர் பொம்மை. எல்லாருமே தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மையை பார்த்துருப்போம். ஆனால் அந்த பொம்மையை எப்படி அசம்பிள் பண்ணியிருக்காங்கன்றது உங்களுக்கு தெரியாதுல்ல. அதை தான் நான் இப்போ அசம்பிள் பண்ணி காமிச்சிருக்கிறேன். எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.